சென்சார் போர்டை பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? பிஜேபி தான் வந்து இப்போ ஜனநாயக படத்தை முடக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விசில் சின்ன எப்படி வந்துச்சு? அப்போ பிஜேபி பி டீம் ஆயிட்டீங்களான்னு கேட்குறது. விசில் அடிச்சான் குஞ்சுகள்ங்கிறது அவங்க மேலே உள்ள விமர்சனமே. அதை இரிட்டேட் பண்ணி திரும்ப திரும்ப அடிச்சிருந்தாங்கன்னா அந்த கடுப்பில் யாராவது நாலு ஓட்டு போடாமல் இருப்பாங்க. Grand Royal Tours presents Behind Notes Beyond the News with Rangaraj Pandey. Powered by Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Air Fiber Wi-Fi, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing saloon chain, Arabian Garden Seafood Restaurant. விஜய்ட்டு எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்து மொத்தமாக 3 நிமிஷம் பேசுவார். இப்போ இருக்கிற பிரச்சனை பற்றி பேசணும், அவ்வளோதான். அவர் பல பிரச்சனை பற்றி தான் பேசல. திருப்பரங்குன்றம் பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? ஆணவ படுகொலை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? இது அப்பாட விசில் சின்ன வந்துருச்சுன்னு ஒரு நாள் கொடுக்க போகிறாங்க. வீடு அது ஓட்டு கிடைக்கிறதுங்கிறது கூட்டணினால, தலைமையினால, பல விஷயங்களால், இருக்கக்கூடிய கேண்டிடேட்னால, எதிர் கேண்டிடேட்னால. உங்களுக்கு நான் ஓட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எதிர இருக்க கேண்டிடேட் பிடிக்காம நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன். அப்படிதான் காரணம் வந்து இந்தம்மா விசில் சின்ன வச்சிருக்கு, இந்தம்மா வந்து ரோலர் சின்ன வச்சிருக்கு, இந்தம்மா ரெட்டலை சின்ன வச்சிருக்குங்கிறக்கா ஓடி போய் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு கன்வெர்ட் பண்ணி சீட்டா ரெடி பண்றதுக்கு வந்து அவர் வேற நிறைய விஷயங்கள் செய்யணும். எனக்கு தெரிஞ்சு அவர் கூட்டணி சேர்றத தவிர வேற எதுவும் வழி தெரியல. சீட்டா கன்வெர்ட் பண்றது, கூட இருக்கிறவங்க உசுபேத்து விட்டு அண்ணன் வாழ்க, அண்ணன் வருங்கால ஜனாதிபதி வாழ்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜனாதிபதி யாருக்கு வேற ஏதாவது கட்சி சப்போர்ட் தான் வேணும், நம்மளா தனியாக ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் தொண்டர்களுடைய எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 15 கோடி வரும். தமிழ்நாட்டில் அவ்வளோ மக்களே இல்லை. அதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. 2 கோடி டிஎம்கே, 2 கோடி ஏடிஎம்கே, 1 கோடி பாமக, 1.5 கோடி விடுதலை சிறுத்தைகள், மொத்தம் நீங்க எப்படி கூட்டிட்டே வாங்க. ஆதார் கார்டு கொடுத்து தானே என்ரோல் பண்ணனும். நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன்னா மிஸ்டு கால் கொடுத்தா பிஜேபியில் சேர்த்தாங்க. ஒரு போன்ல இருந்து ஒன்று தானே கொடுக்க முடியும். ஒரு போன்ல 4 மிஸ்டு கால் கொடுத்தா 4 பேர் சேர்ப்பீங்களா? ஒண்ணுமே வேண்டாங்க. 2 கோடி திமுக தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லைங்க. 2 கோடி ஓட்டு திமுக எப்பயாவது வாங்கியிருக்கான்னு கேளுங்க. திரு அருண்ராஜ் அவர்கள் வந்து இன்னைக்கு மக்களோடு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களோட எதுக்குங்க கூட்டணி அமைக்க இவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க டே ஒன்ல அமைச்சிருக்கலாம்ல. ஓட்டு கன்வெர்ட் பண்ணி சீட்டா ரெடி பண்றதுக்கு வந்து அவர் வேற நிறைய விஷயங்கள் செய்யணும். எனக்கு தெரிஞ்சு அவர் கூட்டணி சேர்றத தவிர வேற எதுவும் வழி தெரியல. சீட்டா கன்வெர்ட் பண்றது அல்லது வலுவான கூட்டணி அமைக்கும். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், இவருக்கு வந்து ஒரு அலைன்ஸ் வந்துச்சுன்னா பேச முடியும். அலைன்ஸ் இல்லாமல் தனியாக இருக்காருங்க தான் பிரச்சனை. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆட்சி அமைக்கிறது இல்லைன்னு சொல்லணும். அப்போ அவர் ஆட்சி அமைக்கணுங்கிற ஆசை இருந்தால் எய்தர் he has to form his own alliance or he has to join some alliance. ரெண்டுமே பண்ணாமல் ஆட்சினா அது. Grand Royal Tours presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Air Fiber Wi-Fi, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Arabian Garden Seafood Restaurant. வணக்கம் சார். டிவிகேக்கு வந்து விசில் சின்னம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. பொது சின்னமாக இருந்தாலும் அவங்க திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் பேஜ்லேயும் போட்டிருந்தாரு, தேர்தல் அரசியலில் நமக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு. ஏன்னா நம்ம கேட்டிருந்த சின்னங்கள்லேருந்து நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு. அது அவங்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடி தீர்த்தாங்க. இது ஒரு வெற்றியாகவே அவங்க பார்க்குறாங்களே. அது ஒரு பெரிய ஆறுதல் தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த சின்னம், ஈஸியான சின்னம், சொல்ல சின்னம். அவர் வந்து பிகிலுன்னு சொல்லி நிறையா சொல்லுவார். ஸோ விசிலுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான சின்னம், ரொம்ப மனசில் போய் பதியும். அது ஒரு நல்ல சின்னம், நோ டவுட். அது வந்து ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, சென்சார் போர்டு வந்து படத்தை தடை பண்ணிருச்சு, ஜனநாயக படத்தை வந்து முடக்கி வச்சுருக்குது, அதுக்கு பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். சென்சார் போர்டை பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? சீமானுடைய சின்னத்தை முடக்கினது பிஜேபி தானே சொன்னாங்க. அப்போ வந்து விசில் சின்னம் கொடுத்தது யார்? பிஜேபி இல்லையா? அப்போ விசில் சின்னம் கிடச்சிருச்சுன்னா பிஜேபி இவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்களா? ஏதாவது ஒன்று முடிவுக்கு ஒன்றும்ல. பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்னார். பிஜேபி தான் வந்து இப்போ ஜனநாயக படத்தை முடக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. திரு சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னார். இப்போ விசில் சின்னம் எப்படி வந்துச்சு? அப்போ பிஜேபி சரி பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். அப்போ தேர்தல் ஆணையம் தன்னுடைய வேலையை செஞ்சுருக்கு, தன்னுடைய வேலையை செஞ்சுருக்கு, நன்றி சொல்லியிருக்காரு. அப்போ பிஜேபி பி டீம் ஆகிட்டீங்களான்னு கேட்குறேன். தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி சொல்றீங்க, எனக்கு புரியலையே. தேர்தல் ஆணையம் தன்னுடைய வேலையை தானே பார்த்துருக்கு. நீங்கள் ஏதாவது சலுகை கேட்டிங்களா? பிஜேபி ஏதாவது ஹெல்ப் பண்ண கேட்டிங்களா? பிஜேபி ஃபேவர் பண்ணிச்சா? அதனால தான் அலைன்ஸ் வர போகிறீங்களா? ஸோ விசில் சின்ன இட்ஸ் அ குட் சிம்பிள் வித்தவுட் எனி டவுட். அவங்க விசில் அடித்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணாமல் இருந்தாங்க நல்லாயிருக்கும். நிறைய பொதுமக்கள்லாம் செம்ம கடுப்பில் காண்டில் இருக்காங்க. விசில் அடிச்சுட்டே போட்டு கடுப்பில் டென்ஷனில் கற்றுப்பாங்க. ஏன்னா நீ அதில் வந்து சின்ன விசில் அடிச்சான் குஞ்சுகள்ங்கிறது அவங்க மேலே உள்ள விமர்சனமே. சரிங்களா? இவங்க விசில் அடிச்சா நல்ல சிம்பிள், திரும்ப சொல்லிடுறேன், அதை இரிட்டேட் பண்ணி திரும்ப திரும்ப அடிச்சிருந்தாங்கன்னா அந்த கடுப்பில் யாராவது 4 ஓட்டு போடாமல் இருப்பாங்க. ஸோ சின்னத்தை பிரபலப்படுத்தும் சத்தத்தை இல்லை, அது பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் ஒன்று வந்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். திரு செங்கோட்டையன் அவர் சொல்லியிருக்கிறாரு, இனிமேல் வந்து பஸ் கண்டக்டர் அவர்கள் இவங்கெல்லாம் கூட விசில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு இன்றைக்கி பேசின கூட்டத்தில். அதெல்லாம் ரிட்டாரிக். விசில் நல்ல சின்னம்.
ஜெயிக்கலாம் வித்தவுட் எனி டவுட். இப்போ அவங்களுடைய சின்னத்தை இவ்வளோ சீக்கிரமாக போய் பொதுமக்கள் கிட்ட ரீச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த சின்னம் அப்படிங்கிறதும் ஓட்டு கிடைக்கிறதுக்கான விஷயங்களும் ஒரு அட்வான்டேஜ் அமையும்ல, அந்த ஒரு அட்வான்டேஜ் இப்போ டிவிகேக்கு இருக்கு இல்லையா? சின்னத்தின் மூலமாக அவருக்கு கூடுதலாக ஓட்டு கிடைக்காது, இருக்கிற ஓட்டு தக்க வைக்கும். அதனால ஒரு அப்பாட விசில் சின்னம் வந்துருச்சுன்னு ஒரு நல்லவர் கொடுக்குறாங்க வீடு. அது ஓட்டு கிடைக்கிறதுங்கிறது கூட்டணியினால், தலைமையினால், பல விஷயங்களால், இருக்கக்கூடிய கேண்டிடேட்னால, எதிர் கேண்டிடேட்னால. உங்களுக்கு நான் ஓட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எதிர இருக்க கேண்டிடேட் பிடிக்காமல் நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன். உங்களுக்கு புரியல, அந்த ஆள் ரொம்ப மோசம், அதுக்கு நான் இந்த மாதிரிக்கே ஓட்டு போடுவேன், இப்படி வரலாம். ஸோ உங்கள் மேலே பிடிச்ச ஒரு ஓட்டு, அந்த ஆளை பிடிக்காம ஒரு ஓட்டு. அப்படி தான் காரணம் இந்தம்மா விசில் சின்னம் வச்சிருக்கு, இந்தம்மா ரோலர் சின்னம் வச்சிருக்கு, இந்தம்மா ரெட்டலை சின்னம் வச்சிருக்குங்கிறக்கா ஓடி போய் யாரும் ஓட்டு போடுவாங்க. இல்லை பதியும் இல்லையா மனசில், அந்த டாப் ஆஃப் தி மைண்ட் ரீகால்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அந்த இடத்துல போய் ஓட்டு போட வேண்டாம்னு பதியாவது சின்னமாக வந்துருங்க. 5 ஓ பன்னீர்செல்வம் இருந்தாங்க, 5 ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழ சின்னம் போய் நின்றுச்சு. அதெல்லாம் இப்போ எல்லாத்தையுமே செய்வாங்க. 3.25 லட்சம் 4 லட்சம் ஓட்டு வாங்கினார், அதெல்லாம் வாங்கிடுவார். அதில் ஒரு பெரிய சிரமம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டிவிகேல எல்லாரும் போய் சேர போகிறாங்க, எல்லாருமே ஆவலாக இருக்கிறாங்க போய் சேர்றதுக்கு அப்படின்னு இப்போ கள நிலவரம் அப்படின்றதுன்னு எல்லாருமே பேசுனாங்க. இவர் செங்கோட்டையன் அவர்கள் போனாரு, ஒவ்வொரு காங்கிரஸ் சேரலாம்னு சொல்றாங்க. இன்னும் பல ராகுல் காந்தி சேர்ந்துட்டாரு, எடப்பாடி பழனிசாமி சேர்ந்துட்டாரு, ஸ்டாலின் கட்சி கழிச்சு சேர போறாரு. நீங்களா சொல்லிக்கீங்க. செங்கோட்டையன் அவர்களே சொல்லியிருந்தாரு இல்லையா, 25க்கு அப்புறமா நடக்கும், 15க்கு அப்புறமா நடக்கும், தை பிறந்தால் வழி நடக்கும், பெரிய டைப் முடிய போது சொல்லிருங்க. இல்ல அந்த கூட்டணி நடக்காததுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு காலையில அவர்களுடைய எதிர்பார்ப்பும் அவர்களை பற்றி அவருடைய கற்பனையும் அதிகமா இருக்கு. அவங்க அலையன்ஸ் சேரலான்னு பார்த்தா அவங்க பேசக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதீதமா இருக்கு. சரி, அவங்க பக்கம் அலையன்ஸ் வரலான்னு நினச்சாங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய அளவு நம்மளுக்கு நினச்சிக்கிறாங்க. நாம் ஆட்சி எப்படி நான் எப்படி 180 சீட் ஜெயிக்க போகிறேன், மிச்சம் இருக்கிற ஒரு 50 சீட் நீங்கள் வேணால் வாங்கிக்காங்கிற மாதிரி போக முடியாது. அவர்களை பற்றியே பீமா அவர்கள் ரொம்ப அதிகம். கூட இருக்கிறவங்க உசுப்பேத்து விட்டு அண்ணன் வாழ்க, அண்ணன் வருங்கால ஜனாதிபதி வாழ்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜனாதிபதி ஆகிறதுக்கு வேறு ஏதாவது கட்சி சப்போர்ட் தான் வேணும், நம்மளால் தனியாக முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ. இப்போது டிவிகே பொறுத்த வரைக்கும் அவங்க ஆதார் கார்டு கொடுத்து அவங்க தொடர்கள் பதிவு செய்ய சொன்னாங்க. அப்படியே கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தொண்டர்களுடைய எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 15 கோடி வரும். தமிழ்நாட்டில் அவ்வளோ மக்களே இல்லை. அதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் தான் சொல்லுவாங்க. 2 கோடி டிஎம்கே, 2 கோடி ஏடிஎம்கே, 1 கோடி பாமக, 1.5 கோடி விடுதலை சிறுத்தைகள், மொத்தம் நீங்கள் எப்படி கூட்டிட்டே வாங்க. ஆதார் கார்டு கொடுத்து தானே என்ரோல் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்களா, நான் பார்த்தேன்னா மிஸ்டு கால் கொடுத்தா பிஜேபியில் சேர்த்தாங்க. ஒரு ஃபோன்லேருந்து 1 தானே கொடுக்க முடியும். ஒரு ஃபோனில் 4 மிஸ்டு கால் கொடுத்தா 4 பேர் சேர்ப்பீங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க என்ன செய்வீங்க? அப்படி மொத்தமாக ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க. இந்த எம்ஜிஆர் ரொம்ப அழகாக சொன்னார், எங்களுடைய ஜாதியில் ஒவ்வொரு ஜாதியும் கூட்டு வச்சுட்டு இந்த இடஒதுக்கீடு கொடுக்கும்போது எவ்வளோங்க இருக்கீங்க, மொத்தமாக 10 கோடி அப்பயே வந்துச்சு. இன்னும் கூட 10 கோடி பாப்புலேஷன் கிடையாது. அதெல்லாம் அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது எல்லாருமே சொல்லக்கூடியதான். ஒன்றுமே வேண்டாங்க. 2 கோடி திமுக தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, 2 கோடி ஓட்டு திமுக எப்போயாவது வாங்கியிருக்கான்னு கேளுங்க. இவ்வளோ எளிமையாக வச்சுக்கிடுவாங்க. 2 கோடி ஓட்டு திமுக வாங்கியிருக்கான்னு கேளுங்க. திமுக என்கிற கட்சி அப்போ எங்கே போச்சு உங்களுடைய ஓட்டுன்னு கேளுங்க. பஸ் உங்கள் கட்சிக்காரங்களே உங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் எம் டாக்கிங் அபவுட் கேடர்ஸ், நாட் அபவுட் ஓட்டர்ஸ். கேடர்ஸ் தானே சொல்கிறீங்க. அப்போ டிஎம்கே கேடர்ஸ் 2 கோடி, ஏடிஎம்கே கேடர்ஸ் 2 கோடி. முதல்ல இந்த 2 கட்சி 2 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க கேளுங்க. ஐயோ, அவங்க ஏதோ தொண்டர்கள் உற்சாகப்படுத்த சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் கொலைப்பட்டு இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருங்க. தேர்தலுக்கு ரொம்ப நாள் நெருங்கிட்டே இருக்குது, இன்னொரு 40-50 நாள் அப்படிங்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி கூட்டணி டிசைட் பண்ணணுன்னு திமுகவோ அதிமுகவோ அந்த ஒரு பரபரப்பில் இருக்கும்போது டிவிகே அவங்களுக்கு ஒரு ஜனநாயகன் படம் வெளியே வரல. அந்த ஒரு பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்கு. டிவிகேன்னு பேசினா இப்போ ஜனநாயகன் பற்றி பேசும்போது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது டிவிகேக்கு ஒரு வகையில் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கு. பாஜகவுக்கு ஒரு வகையில் அது எதிர்ப்பும், டிவிகேக்கு ஒரு வேலை நல்லதும் பண்ணியிருக்கு. அதாவது இப்போ எனக்கு என்ன தோணுது, ஜனநாயகம் படம் வந்து அவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுத்துருக்குமான்னு தெரியல. ஜனநாயகம் படம் சொல்லுவாங்களே, இருந்தாலும் இறந்தாலும் அவர் 1000 பொண்ணு அப்படிம்பாங்க, யானைக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜனநாயகம் படம் வெளியே வராமலே அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கு, விச் இஸ் குட் ஃபார் டிவிகே. வெளியில் வரும் 27ஆம் தேதி அதற்கான தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தீர்ப்பு வரக்கூடிய பட்சத்தில் யாருக்கு சாதகமாக இருந்தாலும், அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு சாதகமாக படம் எப்படி வெளியே தாங்க ஆகணும். அது படத்தை தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லிடுவாங்க இல்லையா மார்ச் மாதம். அதுக்கும் படத்துக்கு ஒன்றும் சம்பந்தம் கிடையாதுங்க. சினிமா வேறுங்க. நீங்கள் அதான் தமிழக முதலமைச்சராகத்தான் திட்டங்களை அறிவிக்க முடியாது, திமுக தலைவராக அறிவிக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? கோட் ஆஃப் கண்டக்டில் தமிழக அரசு தான் மாட்டோம், திமுக மாட்டாது. திமுக தலைவர் நாங்கள் 1 கோடி ரூபா கொடுப்போம்னு சொல்லலாம், 1 கோடி ரூபா கொடுப்பேன் தமிழக முதலமைச்சர் சொல்ல முடியாது. அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அமலான பிறகும் திமுக தலைவர் தான் தமிழக முதலமைச்சர் தொடர்வார். அந்த டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ தாவேகாவுடைய தலைவர் ஒரு படத்தில் நடிச்சிருக்கார். அந்த படம் ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு கமர்ஷியல். தாவேகா தலைவராக இருக்கிறதுனால இதாகிடுச்சு, நீங்கள் வெளியே கூட சொல்லி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு கட்சி தலைவர் தான் ஒருத்தர் இருக்கிறாங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு நடிகர் ஒரு கட்சியில் இருப்பார், அவர் படம் நடிச்சிருப்பார்.
அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த படத்தை வெளியிடான்னு சொல்லுவீங்களா? அது என்டையர்லி கட்சியில் டிஃபரெண்ட். இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரோல் படத்தில் பண்ணுறதுக்கும் ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு சீஃப் மினிஸ்டர் அதுக்கும் கேண்டிடேட்டாக code of இருக்கிற conduct எடுக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு. தடை பண்ணுறதுக்கான நோக்கம் இல்லை, அவசியம் இல்லை. அது வந்து சென்சார் போர்டு பண்ணாது. சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும், இவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க அப்பீல். படத்தை தடை பண்ணுற ரைட்ஸ் அவங்கள்ட்ட கிடையாது, அரசாங்கங்கள்ட்ட தான் இருக்குது. இங்கே அரசாங்கம் என்ட்ரி ஆகலை, சென்சார் போர்டில் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்ப்பாங்க, நாளைக்கு பார்ப்பாங்க, நாளை கழிச்சு பார்ப்பாங்க, 10 கட்டு கொடுப்பாங்க, 15 கொடுப்பாங்க. ஏதோ ஒன்று செஞ்சு அவங்க கொடுத்து ஆகணும். கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அவங்க ஒன்றுங்க உரிமை கிடையாது. நான் வந்து நாங்கள் படத்தை தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கான நேரத்தில் அவங்க கொடுத்தாகணும். அது வந்து அதனால் வந்து அது வந்து தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லை இழுத்தடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மேல் அப்பீலுக்கு போகிறதுக்கு இப்போ ஒருவேளை ப்ரொடக்ஷன் சைடுக்கு அது யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லும்போது சென்சார் போர்ட்லேருந்து மறுபடியும் அப்பீலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி பண்ணுவாங்களா? இழுத்தடிக்கிறதுக்கான வாய்ப்பு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் போவாங்கல்ல. அவங்க அக்ரெசிவாக இருக்கிறப்ப தான் சுப்ரீம் கோர்ட் போவாங்க போல தான் தெரியும். அப்போ விஜய் அவர்கள் வந்து டிவிக்கேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி இப்போ மெயினாக பேசப்படுறது இப்போ தான் விசில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனநாயகன் பற்றி தான் இது வருமா வரும். இப்போ 27ஆம் தேதி திரும்ப கோர்ட்டுக்கு வருதுங்க போது அந்த பற்றின பேச்சே வந்து பொது வழியில் வரும்பொழுது அப்போ ஒரு சீரியஸ் அரசியல் கட்சினா அந்த கூட்டணி அந்த விவகாரங்களை பற்றி தானே பேசணும். அப்போது இன்னும் எந்த இடத்துல லேக் ஆகுது? இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் வச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அதை ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான இன்னும் என்னென்ன முயற்சிகள் அவர் தவற விடுறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படத்துக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. நீங்கள் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஜனநாயகன் படம் வராமல் லேட் ஆகிறது வந்து அவருக்கு ஓட்டை தான் உறுதிப்படுத்துது. அது அவருக்கு வந்து அதர்வே நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வேறு விஷயம். ஓட்டு கன்வெர்ட் பண்ணி சீட்டாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து அவர் வேறு நிறைய விஷயங்கள் செய்யணும். எனக்கு தெரிஞ்சு அவர் கூட்டணி சேர்றத தவிர வேறு எதுவும் வழி தெரியல சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அல்லது வலுவான கூட்டணி அமைக்கணும். இப்போ காங்கிரஸ் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் வந்துருச்சு, ஓபிஎஸ் இணைஞ்சிட்டாரு, தேமுதிக இணைஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்துச்சு வச்சுக்கோங்க, வலுவான அலையன்ஸாக இருக்கும். அப்போ மும்முனை போட்டி சரியாக திமுக கூட்டணி உடஞ்சிருச்சு. அப்போ வலுவான மும்முனை போட்டியாக இருக்கும். அப்போ யாருனாலும் ஜெயிக்கலாம். நான் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். இவருக்கு வந்து ஒரு அலையன்ஸ் வந்துச்சுன்னா பேச முடியும். அலையன்ஸ் இல்லாமல் தனியாக இருக்காருங்க தான் பிரச்சனை. அப்போ எவ்வளோ 20 வாங்குவார், 25 வாங்குவார், 45 வாங்கிடுவாரா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு? அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆட்சி அமைக்கிறது இல்லைன்னு சொல்லணும். அப்போ அவர் ஆட்சி அமைக்கணுங்கிற ஆசை இருந்தால் எய்தர் ஹி ஹேஸ் டு ஃபார்ம் ஹிஸ் ஓன் அலையன்ஸ் ஆர் ஹி ஹேஸ் டு ஜாயின் சம் அலையன்ஸ். ரெண்டுமே பண்ணாமல் ஆட்சினா அது இல்லைன்னு சொல்ல வரேன். திரு அருண்ராஜ் அவர்கள் வந்து இன்னைக்கு மக்களோடு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களோட எதுக்குங்க கூட்டணி அமைக்கிற இவ்வளோ நாள் ஆச்சு? அது நீங்கள் டே ஒன்லேயே அமைச்சிருக்கலாம்ல. உங்கள் டே ஒன்றில் உங்கள் தலைவர் எதுக்கு சொன்னார் நாங்கள் கூட்டணி வருவாங்க, நாங்கள் அவங்களுக்கு அமைச்சர்கள் பங்கு கொடுப்போன்னு ஏன் சொன்னீங்க? திரு செங்கோட்டை நீங்கள் குறிப்பிட்டு அவர் வரார் இவர் ஏன் சொல்லிட்டு இருந்தீங்க? திரு ராஜ்மோகன் அவர் வருவார் இவர் அவரை கூட்டு வரன்னு ஏன் சொன்னீங்க? இதெல்லாம் எதுக்கு சொன்னீங்க? இதெல்லாம் எவர் வருவார்? இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருந்தும் கூட்டணி நடக்கலை. இப்போ அவங்க தனியாக தான் நிற்க போகிறாங்க அப்படின்னா தனித்து நிற்கக்கூடிய விஜய் அவர்கள் யாருடைய ஓட்டை வெகுவாக பிரிப்பார்? ஏடிஎம்கே ஓட்டை அலைன்ஸோடைய ஓட்டை கொஞ்சமும் டிஎம்கே அலைன்ஸோட ஓட்டை நிறையவும் பிரிப்பார். செயல் வீரர் கூட்டம் டிவிகே அவர்களோட செயல் வீரர் கூட்டம் நடக்க போகுது. அப்போ அதில் முக்கியமான முடிவுகள்லாம் எதிர்பார்க்கலாம். விஜய் அவர்கள் பேசுவாருன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து? விஜய்கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்து மொத்தமாக 3 நிமிஷம் பேசுவார். நீங்கள் அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்துருவீங்க? அவர் வந்து நான் மக்களை சந்திப்பேன்னு சொல்லுவார், நான் எங்களோட பயணம் தொடரும்னு சொல்லுவார். என்னென்னு பார்க்கணும். ஒரு வாய்ப்பு நீங்கள் வந்து எப்படி யோசிக்கலாம், அவர் அக்ரஸிவாக பிஜேபியை அடித்தார் அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட அலைன்ஸ் சேர்றதுக்கான கடைசி வாய்ப்பும் கதவும் மூடிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். அவர் லைட்டாக டெக்னிக்கலாக நம்ம பார்ப்போம், தேர்தல் ஆணையம் சின்னம் கொடுத்துருக்கு, நமக்கு நல்லதாக பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா அந்த டோர் ஓப்பனாக இருக்குது. நான் வந்து இப்போ டெல்லியில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கடைசி முயற்சி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து தே ஹவ் நாட் க்ளோஸ் ஷட் த டோர். ஸோ ஒருவேளை அலைன்ஸ் அமைஞ்சது அப்படின்னா அவர் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது, பார்ப்போம் நம்ம அலைன்ஸ் அமைக்கலான்னு சொன்னால் கொஞ்சம் சட்டிலாக பேசுவார்னு நினைக்கிறேன். இல்லை அலைன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, கதையை முடிவோம், நம்ம வந்து ஆனதாச்சு நம்ம பார்த்துருவோம், ஏன்னா ஒண்டியாக நின்று ஒண்டி பார்த்துருவோம்னா அக்ரெசிவாக பேசுவார்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் பேச போகிறாரு, அவ்வளோதான். நம்ம அதுக்கப்புறம் அவர் பேசினப்பறம் தான் புரிஞ்சுக்கணும் அவர் என்ன பேசுவார்னு. நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி தரதில்லை, எனக்கு தெரியல அதை பற்றி. இல்லை எதிர்பார்ப்புகள் இதை பற்றி பேசலாம், அதை பற்றி சொல்லதுக்கான வாய்ப்பு இருக்கிற பிரச்சனை பற்றி பேசணும், அவ்வளோதான். அவர் பல பிரச்சனை பற்றி தான் பேசல. திருப்பரங்குன்றம் பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? ஆணவ படுகொலை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? இல்லாத நீட்டு பற்றி பேசுவார், நடக்காத மீனவர் கொலை பற்றி பேசுவார். அடுத்து வரக்கூடிய தேர்தல் தானே, அதை பற்றி அதான் சொல்கிறேன். மீனவர் கொலை இங்கேயா நடந்திருக்கா? மீனவர் கொலை பற்றி பேசிட்டு இருக்கார். 2011 வந்தேன்னு சொன்னார். 2011 வந்ததுக்கப்புறம் ஏன் நடக்கலன்னு பேச மாட்டாரு? நீட்டு பிரச்சனை பற்றி பேசுகிறேன். நீட் வந்து எதாவது பண்ண முடியுமா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் வந்திருக்குன்னு தெரியாதா? தமிழக மாணவர்கள் பியூட்டிஃபுல்லாக ஷைன் பண்ணுறாங்கன்னு தெரியாதா? அதை வந்து ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் வந்து கல்வியை வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கார். கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய் மாநில பட்டியலிருந்து மாற்றினதே காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கார். மீனவர் பிரச்சனை வந்து கச்சத்தீவை கொடுத்தது எந்த கட்சி? அந்த கட்சியோட கூட்டணி வைக்கின்றார். நீட்டுக்கு வந்து கொண்டு வந்தது நீட் எந்த ஆட்சியில் அமலுக்கு வந்துச்சு? அந்த கட்சியோட கூட்டணி வைக்கின்றார். செஞ்சது பூரா காங்கிரஸ், அவங்களோட கூட்டணி வைக்கின்றார். என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க சொல்கிறீங்க? அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. விசில் சின்னம் அப்படின்னு அறிவிச்ச உடனே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ட்விட்டரில் போடுறாரு, விசில் அடிச்சாச்சு, தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தயாராகிடுச்சு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸ் கட்சி இன்னும் தன்னுடைய முடிவை எடுக்கவில்லை. காங்கிரசினுடைய முடிவாக பார்க்கணுமா அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சேர போறாரா தனியாக அவைக்கால? இப்படி ஒரு வாய்ப்பு நான் எதிர்பார்க்கல.
அவர் வந்து திரு ராகுல் காந்தியோட நல்ல நண்பராக இருக்கிறாரு. அவர் வந்து அவங்களுடைய அனலிசிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிறாரு. அதனால் அவர் அப்படி போவார்னு நினைக்கல. மாணிக் தாக்கூர் வந்து கூட்டணியில் சீட்டு கேட்குறாருன்னா அவர் காங்கிரஸுக்கு விரோதமாக செயல்படுறாரு நீங்கள் நினைப்பீங்களா? காங்கிரஸ் கட்சிக்காக தான் கேட்பாங்க. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போயிட்டாருன்னு இவர் முதலமைச்சர் ஆயிடுவாரா? பிரவீன் சக்கரவர்த்தி வந்துட்டார்ப்பா, இனிமேல் யாரும் தடுக்க முடியாது விஜயன்னு சொல்ல போகிறாங்களா? அவர் வந்தாருன்னா ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இப்போ திரு செங்கோட்டையன் அவர்களை பற்றி பேசும்போது அதாவது தேவர் ஜெயந்தியில் நீங்கள் சொன்ன மாதிரி டிடிவி அவர்களோட அவர் இருந்தது. அது இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா துரோகிகளோடு இணைந்தார் அப்படின்றது தான் பெரிய கோவமாகவே இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த டிடிவி தினகரனை அவங்க வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒருவேளை திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவோட சேராமல் இருந்தால் அவர் கூட்டணிக்குள்ளே மறுபடியும் வந்திருப்பாரா? அதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா? இன்னமும் கூட போகலாம். அவருக்கான கோவம் திரு இபிஎஸோடது அது வந்து ரொம்ப சாதாரணமாக டீல் பண்ணியிருக்கக்கூடியது. அவர் ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப பெருசாக அதை யோசிச்சாரு. அதை ஈஸியாக டீல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி திரு டிடிவி தினகரன் வந்து அதை மெச்சூராக டீல் பண்ண மாதிரி அதை டீல் பண்ணியிருக்கலாம். அது வந்து அதனால் அவருக்கு தான் இழப்புன்னு நான் நினைக்கிறேன். அவர் பொலிட்டிக்கல் கேரியரில் ஒரு பெரிய சேலஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். பிஹைண்ட் வுட்ஸ் பியாண்ட் த நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ் வாங்க. பவர்ட் பை கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Air fiber Wi-Fi, all-in-one plans. Wi-Fi, OTT plus IPTV. Pay 6 months, get 6 months free. Social Eagle, AI and Digital Marketing Academy. Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகம் எங்கும். Grand Royal Tours presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Karthipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Arabian Garden Seafood Restaurant.